மாணிக்கவாசர் மனிதனாக இருந்து அவருக்கு தான் இங்கே தேர் திருவிழாது. முடியல, வயதான இருக்கப்படாது. என்னுடைய வா, முன்னுக்கு வா, ஓடி வா. நீ என்ன நட்சத்திரம்? நான் கேட்ட நட்சத்திரம். நானும் கேட்டேன். பொருத்தம் கொடுக்கறது சாமி. சாமி இடம் கூட யாரும் கிடையாது. படி மேலே நெல்லுமா, மெதுவாக வரலாம். நான் வேகமாக பேசுகிறாள், புரியல, திருப்பி கேட்கலாம். பேசும்போது என்ன பார்க்கணும், அப்போ தான் எங்கே கை காமிக்கிறேன்னு தெரியும். நான் கேள்வியாக தான் கேட்பேன். தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னு தெரியலன்னு தெரிஞ்சுக்கணும் தான் கேள்வி. கோயிலுக்குள்ள வந்த உடனே சாமியை பார்க்கலாம். எல்லாத்தையும் கோயிலுக்குள்ள போய் சாமியை பார்க்கணும். இங்கே வீதியில் நின்றுட்டே சாமியை பார்க்கலாம். சாமியை மட்டும் பார்க்கற பெருசு இல்லை, சாமியோட மேலாக ராஜகோபுரத்து கலசத்தையும் பார்க்கலாம். தான் படி மேலே நிற்க சொன்னேன். சுவாமியும் ராஜகோபுரமும் சேர்ந்தாப்புல வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் இருக்குது. இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேர். இந்த கோவில் மாணிக்கவாசகர் கட்டின கோவில். மாணிக்கவாசகர் பாடின நூல் என்ன? திருவாசகம். அதில் இந்த ஊர் அவர் திருப்பெருந்துறைன்னு பாடியிருக்கார். திருவாசக பெயர் திருப்பெருந்துறை, வழக்கு பெயர் ஆவுடையார் கோயில். மேலாக 2 பொம்மை, குரங்கு உடும்பு. தெரியுதா? குரங்கு மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள், பலவித ஆசைகள் உள்ளது மனது. மனம் ஒரு குரங்கு, அழிஞ்சொல்லு குரங்கு. அந்த குரங்கு மனதை உடும்பு பிடிக்க விடாது. பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடம்பு பிடியா இறைவனை வழிபட போகணும்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லி கொடுக்கும் இந்த கோயில். வாமா. வில்லுக்கு அதிபதி ராமன், அர்ஜுனன், மன்மதன். முருகனுக்கும் வில்லு ஒன்று இருக்கான். எல்லாவளையும் வேலவர், இங்கே வில்லவர். வித்தியாசமே மெயின் நோக்கம். உட்காரல நின்னபடி, சின்முத்திரையில வீணை, மேலே ஆலமரம்ல சப்த ரிஷிகள். இது கிழக்கு பார்க்க. வித்தியாசமே மெயின் நோக்கம். மெதுவாவா, கீழே பார்த்து மனிதன் இந்த கோயிலுக்கு கிடைக்கிற வெந்து போய் தெரியுது. கோயிலுக்கு வந்தால் நிம்மதி, கோயிலுக்கு வந்தால் எனக்கு வெறுப்பு, கோபம். என் நல்ல கல் மடம் அடிமலை அண்ணாமலை சேர்க்கிட்ட இடிச்சு விட்டாங்க சண்டாளு. இது மாதிரி கல் தர இடிச்சு மண்ணா கிடக்கு. நடராஜா எந்த காலத்துக்கு போட்டு ஆடுவார்? ரைட் சொல்றேன், மனதில் பட்ட சொல்லுவேன். இடது பதம் தூக்கியாடும்னு பாட்டே இருக்கு. ஒரு சின்ன வித்தியாசம். பாண்டியராஜா சாமிகிட்ட பேசியிருக்கான் அந்த காலத்துல. ஏப்பா இடது காலையே தூக்கி அடிக்க எல்லா இடத்துலையும், உனக்கு கால் வலிக்கல, எனக்கு அன்பின் வெளிப்பாடு. ஒரு பக்தன் கேட்டதுக்கா வலது கால் தூக்கி அடிய நாடு பாண்டிய நாடு. இது பாண்டிய நாடு. இந்த ஊருக்கு இடது சரியில்லை, வலது தான் கரெக்ட். மறுபடியும் என்ன பார்க்கணும், முடிஞ்ச வச்சுன்னா என்ன பார்க்கணும். பாதம் தலையில இருக்குது, இங்க போட்டா பாதம் மேல இதான் அமைப்பு. மதுரையில காலத்துக்கான மதுரையில இப்படி காமிச்சிருக்காங்க காலை, சில ஊர்ல இப்படி காமிச்சிருக்காங்க. இது மாதிரி கால் பண்ண முடியாது சாமி. ஆமா, அதுதான் சாமி. செய்யாத செய்யலாம் சாமி, எல்லாரும் செய்யறதா சாமி இல்லது. சாமி நடனம் ஆடினா யாரு மத்தவன அடிப்பா? நந்தி. மத்தளத்துக்கு அதிபதி நந்தி. ஒருத்தருக்கு ஒரு போஸ்டர். இங்க ஆஞ்சநேயர் அடிக்கிறாரு. எல்லாமே இந்த இறந்த பிறகு நீ சொர்க்கம் பார்க்குறியோ இல்லையோ, உயிரோட சொர்க்கம் கோயில்கள். இந்த கவனிக்க எருவ மாடு கவர்மெண்ட் அணைக்கட்டம் மேப்பாஜி மாதிரி அறுபது நாடு உருப்படும். எப்படி குட்டியாக கிடக்குது. இந்தியா ஒரு அமைப்பு நாடு. வெந்து போய் தெரியுறேன். எனக்கு இருக்க பிடித்தம் கிடையாது. தூக்கி நல்லா வரலாம் போகலாம். நான் சாமிகிட்ட சண்டை போடுறேன். எனக்கே அவரோட இயக்கம் தான் கிடையாது. எனக்கே அதை புத்தியை கொடுக்குறேன். 10 ஆள் கொடுன்னு சாமிகிட்ட சண்டை போடுறது தான். கோயில் இல்லாம ஊரில் கோயில் இடம் கூட சாமியோட இந்த நன்றி இருக்க மாட்டேங்க. படவாக்களுக்கு நான் சபரிமலைக்கு போகிறேன். போட்டோம் எல்லா கோயிலும் போடுவேன். இங்கேயும் வந்தானே கோயில் நல்லா இருக்கும். நான் சாமி குற்றவாளியை பற்றேன் இந்த ஒரு விதத்தில். ஆனால் அவர் இடப்பட எதுவும் கிடையாது. நல்லது நடக்குதா சாமியோட கொடை, கெடுதல் நடக்குதா நம்ம பண்ண வேணு. கெடுதலுக்கு சாமி பொறுப்பே இல்லை. ஆனால் நான் அவரை இந்த விஷயத்தில் வேதனைப்படுறேன். காலை தூக்கி ஆடுறா சிவபெருமான். அவங்களுக்குள்ள போட்டி வருது. பெண்களாலே ஆட முடியும். கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் அந்த காலத்தில் கட்டுப்பாடு ஜாஸ்தி. காலத்துக்கு ஆடக்கூடாது. தன்னால் முடியலைன்னு நாங்கள்லாம் கோவப்பட்டால் என்ன பண்ணுவோம், திட்டுவோம், அடிப்போம். நீங்கள் கையை தொடக்கு போடுவீங்க. கொஞ்சம் லட்சத்துக்கு காமிச்சிருக்கோம். சேலை சுருக்கம் கொட்டி கிடக்குவா. எப்படி கிடக்குமா எந்த எருமமானு பார்க்க மாட்டேன். வாமா சீதா, இப்படி வா. இது சிவசேலமா விஷ்ணு சேலம்? வரும்போதே கேட்கலாம்னு பார்த்தேன். 500 ரூபாய் கொடுத்து காலை விலையில் சில்லறை கேட்குறாங்க. பதில் பேச முடியல. சரி, அதுக்காக சில்லறை மாற்ற போனேன். இது சிவசேலமா விஷ்ணு சேலமா? சிவசேலத்தில் பெருமாளுக்கு தான் முதலிடம். புரியுதா? அவங்களாம் பாகுபாடு கிடையாது. நரசிம்ம அவதாரம் குடல் உரிய மாலையை போட்டுக்கிறாரு. குடலை கீறும்போது கை வாக்கு குடல் வெளியில் வந்துருக்கு. ஒரு வெயிட் ஏற்றும் போது எலும்புடைய தடிப்பு. இந்த கிருதாங்கிற நாரியம் அப்போவே இருந்திருக்கு. இப்படி வா. பாதத்தில் நரம்பு. உழைப்பு ஒன்னே குறிக்கோள். உழைப்பு ஒன்னே குறிக்கோள். அப்போ இப்போ களவாணித்தனம் ஒன்னே குறிக்கோள். வெந்து போய் தெரியுறேன். செம்ம கோவம் சாமி மேலங்கார். எவ்வளோ குப்பாடு போய் எந்த எருமை மாடாவது பார்க்குதா?
சுத்தம் எந்த சுத்தம் அப்படியே வெந்து வைத்திரு மெதுவாவா. இந்த வேலைப்பாடு ஒரு சிறப்பானது. கம்பியெல்லாம் வரப்போகுதுன்னு கற்பனையாக ஆரம்பிச்சு கம்பியை கல்லில் அடிச்சிருக்கான். குழம்பு கம்பி, சதுர கம்பி, எட்டுக்கட்டை கம்பி, முறுக்கு கம்பி, பட்டுக்கட்டை கம்பி, ஆறுகட்டை கம்பி, 6 இன்ச்சு கம்பியில் போகணும் கல்லில் அடிச்சிருக்கான். எல்லா கம்பியும் இப்போ இரும்பில் வந்துருக்கு. இதை மரத்தை இந்த வரையை போட்டு ஆணி அடித்து டைப் பண்ண மாதிரி ஒவ்வொரு கட்டையிலும் ஒரு புது வெளிப்பாடு, மர வெளிப்பாடு, இரும்பு வெளிப்பாடு, கல் வெளிப்பாடு. 3 in 1 நினச்சி பார்க்க முடியாது. நான் சும்மா இருக்க மாட்டேன், ஆரோலாம் போட்டேன். இப்படி போ அப்படி போய் எப்படி தொலைஞ்சா எனக்கு வெறுத்து கண்ணை எம்ஐ கல் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். 1000 தூண் விட்டு கட்டியிருக்கான். இந்த ஊரில் இதில் 500 தூண் அடிக்கிருக்கான். 1 2 3 4 5 6 7 இதில் 500 அதில் 500. செய்யாத செய்கிறது தான் சிறப்பு. செயற்கரிய செய்வார் பெரியார். பெரியார் எல்லாரும் செய்யறதும் சரி, பெரியார் இருந்தாலும் உழைப்பு உழைப்பு உழைப்பு. கோட்டம் பிள்ளையார் வேண்டியது சொல்றது சாயங்காலம் போகப்படும். முழங்கால் மூட்டு, முழங்கால் எலும்பு மூட்டு. அக்கறை தட்சன் வதம் எட்சன் வதம் வீரபத்திரம் இந்த பகுதியிலே ஒரு எங்கேயும் கிடையாது. இங்க உள்ள சாமி பேரு நந்தீஸ்வர மாணிக்கவாசகன்னு பேரு. என்ன பேரு? நந்தீஸ்வர மாணிக்கவாசகன். மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா? ஒரு கேள்வி. மனிதன் இறக்குறான், எரிக்கிறான், புதைக்கிறான், இதான் நமக்கு தெரிஞ்சது. இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டா? தெரியாது. இறந்தவங்க செய்கிற நல்லவர்களுக்கு தக்கன 7 பிறப்பு மனிதனுக்கு உண்டு. சாட்சி மாணிக்கவாசகர் 100 இவர் நம்பி அவர் பண்ண தப்புக்காக மனிதனாக பிறந்திருக்கார். அதனால தான் நந்தி கிடையாது, நந்தி இல்லாத செல்வோய். வீடுகிடுன்னு ஓடக்கூடாது. இதுக்கெல்லாம் ஃப்ளெக்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறேன். எம்டிக்கு இந்த ஆசை கொடுக்க சாமியோட கேண்ட ஓடும் நடக்கும். இங்கே ஃபெஸ்டிவல் நடக்கிறது மாணிக்கவாசகர். எல்லா ஊர்லேயும் தேரில் ஒரு சுவாமி வரும், இல்லை அம்பாள் வரும். இங்கே தேரில் வருவது மாணிக்கவாசகர். எல்லா ஊர்லேயும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா, இந்த ஊரில் மாணிக்கவாசகர் திருவிழா. மனிதனுக்கு திருவிழா உலகத்திலே இந்த ஊரில் தான். அது சொல்லாத சாமி அவரோட இயக்கத்தான் பேர். நீங்கள் ஏன் மற்ற சாமியோட சண்டை தான். இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்துருக்கு, அதனால தான் குதிரை வாங்க வந்தது. இவ்வளோ தூரம் எங்கள் வீட்லேயும் இவனை வரமாட்டான். அது கேரள குதிரை கொண்டை. மறுபடியும் என்ன பாரு, அது அரேபிய குதிரை. பல நாட்டு குதிரை இங்கே வந்துருக்கு, அதனால இங்கே குதிரை வந்து வந்தது. இந்த ஊரில் சுவாமிகிட்ட போய் நம்ம நின்னாலும் நடந்தாலும் நம்ம நிழல் போய் சுவாமி மேலே போடணும். நிழல் போடணும்னா என்ன வேணும்? வெளிச்சம் வேணும். சன்லைட் ஆர் ஸ்கைலைட். எந்த வெளிச்சமும் இல்லாமல் நீ எங்கே நின்னாலும் நிழல் சுவாமி மேலே போடணும். முன்னோர்கள் கெட்டிக்காரங்க. உன்னோட உங்கள் அம்மா, உங்கள் பாட்டி, அவரோட உங்கள் அப்பா, அவங்க தாத்தா. நான் பார்க்கல என் கணக்கு. ஐயா இப்படி வாங்க, நீங்கள் தான். இதுக்கே சூரியன் வரவே வராது. ஆகாய வெளிச்சம் இல்லை. சாமி தத்து பார்க்க இருக்கு. சாமியை நோக்கி வெளிச்சம் போய் வா. என் கை நடல். எந்த காலேஜிலையா படித்தான்? பிஇ படிக்கிறானே, பிஇ. முன்னோர்களை இடம் கூட யாருங்க? இந்த பக்கம் திரும்ப. இது கிழக்கு, சூரிய வெளிச்சம் வர்ற பாதை. கட்டணம் இருக்கு, வராது. ஐயா பார்த்தீங்களா? தெரியுதா? இப்படி வாங்க. இது வடக்கு. வடக்கு சூரியன் கிடையாது. நீ எங்கே நின்னாலும் கொட்டி கிடக்கும். ஆசைப்படணும், பெருமாடு எழுதி படுங்க. அதெல்லாம் பிச்சு விட்டாங்க. பூமியை நோண்டிகிட்டே போகிறோம். ஒரு கம்பு தரையில் இருக்கா, பள்ளம் படிச்சா தான் கம்பு நிற்கும். அந்த தரையில் வச்சு கட்டிடலாம். கட்டை சொல்லுவாக்கல பிஇ. நீ நம்பவே நம்ப மாட்டேன். கல்லை வெளியிலேயே நீட்டி அணைக்கட்டை சில பேர் குண்டு குண்டா இருக்கும். கால் வரல் நகங்கள், கால் பாதம் மேடு, முழங்கால் எலும்பு, 2 பக்கம் சதம் அடிப்பு முழங்கால். கை அப்படி வச்சு பாரு. கேட்டேன் எப்படி இருக்கு? நிஜமா இருக்கு. மாறி விட்டான், அவன் மதத்தில் ஏறி விட்டான். என்ன சாண்டக்ஸ் இருப்பான் அந்த காலத்துலயே. எல்லாம் காலையும் இந்த ஊர் தான். 2வது சாமிக்கு உருவம் கிடையாது. உட்காந்து பீடம் மட்டும்தான் இருக்கு. பேஸ் ஒன்லி சிவாலயம், தட்சிணாமூர்த்தி இல்லாத சிவாலயம், பிரதோஷம் இல்லாத சிவாலயம், நந்தியில பிரதோஷம். சாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அந்த மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. கல்லுனால ஜன்னல், ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அம்பாள் பேர் யோகா அம்பாள்னு பேர். சுவாமி பின்னாடி வடிவத்தையும் தெரிவார் ஆட்சி மாதிரி. அதில் 27 விளக்கு இருக்கு. அது நட்சத்திர மாலைங்கிறோம். அதுக்கு மேலே சிவப்பு, மஞ்சள், பச்சை 3 விளக்கு பார்க்கலாம். அக்கினி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு காமிச்சிருக்காங்க. நம்ம நடந்தால் நம்ம நிழல் சுவாமி மேலே அங்கேயும் படும். விட மாட்டேன். நீ மட்டும் சொகுசாக உட்காந்துருக்கு. அதனால படைக்கப்பட்ட மக்கள். பாண்டிய மன்னட்ட அமைச்சராக இருந்த மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் சுவாமிக்காக கோயிலை கட்டியிருக்கார். சாமி கோயில் கட்டின மாணிக்கவாசகருக்காக நிறையெல்லாம் குதிரை அமைதிப்படி ஒப்படைக்கிறார். சுவாமியை குதிரை ஓட்டியா மனிதன் நான் பார்க்குறேன். தீபம் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. கோயில் கழுக தீபம் தான். யோதியை திருவாசல் பாடியிருக்கார். இங்கே உள்ள மண்ணுகளுக்கு ஒழுந்துருக்கு.